பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்போங்கிறாரு. ஆனா மோடி நேற்று பேசும்போது என்டிஏ பிஜேபி கூட்டணியை தான் விரும்புறாங்க அப்படிங்கிறாரு. மோடி நினைக்கிறதும் நடக்காது, எடப்பாடி சொல்றதும் நடக்காது, தோத்து போவாங்க. என்டிஏ அலைன்ஸ்ல அதிமுக அமமுக எல்லாம் இப்ப கூட்டணியில் இருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடி அதை அப்படியே நீடிக்குமா? ஏன்னா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி போய் அடுத்த கட்சியில சேர்றதை பார்க்க முடியுது. அது அவங்கவுங்க விருப்பங்க. ஒரு கட்சியில இருந்து வெளியே போயிருக்காங்க, இப்போ அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அவரோட இருந்தவங்க, டிடிவியோட இருந்தவங்க டிஎம்கேல சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். தமிழக முதல்வர் இன்னைக்கு சட்டசபையில அதிகமான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இது வரைக்கும் 4.5 ஆண்டுகள் அறிவிக்காம இப்ப 4 ஆண்டுகளில் எத்தனை திட்டங்களை சாதனையாக செய்ய முடியுமோ செய்து விட்டார்கள். இப்ப அறிவிக்கிறாங்க. 2 மடங்கு அதிகப்படியான பிரைவேட் கார் உருவாயிருக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு தமிழகத்தில். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. அவர் ஒரு போலீஸ் எஸ்பியா இருந்தவர். அவரை பற்றி நான் இந்த கமெண்ட் அடிக்க விரும்புகிறேன். மோடி சனாதனத்தை கையில் எடுத்திருக்காரு. சனாதனம் தமிழ்நாட்டுக்குள் கால் எடுத்து வைக்க முடியாது, ஆட்டம் போட முடியாது. நேற்று பிரதமர் பேச்சுல கூட தமிழ்நாட்டில் அதிகமா போதைப் பொருள் வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு பல ஸ்டேட்ல இருக்கு. பஞ்சாப்ல ரொம்ப அதிகமா இருக்கு, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. இங்க நம்ம அது இங்க வர்றதுக்கு விடக்கூடாது, அதிகமாக விடக்கூடாதுன்றதுக்காகத்தான், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகத்தான் நான் 11 நாள் 175 கிலோமீட்டர் ஒரு 600 பேரோட நான் நடந்திருக்கிறேன். ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. மாஃபியா கேங்ஸ் பூரா அவருக்கு கீழே தான் இருக்கு. ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சின்றதை பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. அவர் எதை வேணா பேசுவார். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது என்னை தாழ்த்தி கிட விரும்பல. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா? தமிழ்நாட்டில் கூட்டணி சாத்தியமில்லை. திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தேர்தல் அறிக்கைக்கு குழு போட்டாச்சு, அது வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.